தீபிக்கு பூஜைன்னு சொன்னீங்க. ஜீவாவை எதுக்கு உட்கார வச்சிருக்கீங்க? இல்ல, சாமியார் சொன்னதை செஞ்சா 2 பேருக்குமே நல்லது இல்ல. யாகம் முடிய போது தாலிதான ஏற்பாடு பண்ணுங்க. தாலிதானமா? ஜீவாவை உட்கார சொல்லி இப்போ தாலிதானம்னு ஏதேதோ சொல்றாங்களே, ஒன்னும் புரியலையே. சரிங்க சாமி. என்ன நடக்குது இங்க? சரிடா. என்னப்பா? வணக்கம்மா. வணக்கம்மா. பூஜை ஆரம்பிக்க போது பொண்ணுங்கெல்லாம் என்னாச்சு? எல்லாருமே வந்தாச்சுமா, வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள உள்ள கூப்பிட்டு உட்கார வை. சரிங்கம்மா. அண்ணே போய் எல்லாரையும் கூப்பிடுவாங்க. எப்படிப்பா? ஏய் வந்துட்டாட்டி. வாங்கம்மா வாங்க. எல்லாரும் வந்தாச்சுல? ஒரு பொண்ணு டீ சாப்பிட போயிருக்கா. ஏமா அந்த பொண்ணா? ஆமா. இங்க என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியலையே. தாலிதானம்னு சொன்னாங்க, திருட்டு கல்யாணத்துக்கு வந்த கூட்டம் மாதிரி இத்தனை பேர் நிக்கிறாங்க. என்ன ஏதாவது பிரச்சனையா? வாங்கம்மா. எல்லாம் வந்துட்டாங்கம்மா. எத்தனை பொண்ணுங்க வந்திருக்கு? ஹலோ, எத்தனை பொண்ணுங்க வந்திருக்காங்கன்னு கேட்டேன். காதுல விழல? 9 பேர் மேடம். ஏ 1-2 எக்ஸ்ட்ராவா கூட்டிட்டு வந்தா குறைஞ்சா போயிடுவ? இப்படி தேவைப்படுற நேரத்துல டீ குடிக்க போறேன், டிஃபன் சாப்பிட போறேன்னு அவங்க திரும்ப வரலனா என்ன பண்ணுவீங்க? என்னம்மா நீங்க 9 பேர் தானமா கேட்டீங்க? சரி சரி, எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இப்படி வரிசையா உட்கார வை. நாங்க கூப்பிடும்போது ஒவ்வொருத்தரையா உள்ள அனுப்பணும், புரியுதா? சரிம்மா. போங்கம்மா. இவங்க எல்லாரும் எதுக்கு வந்திருக்காங்க? தாலி தானம்னு சாமியார் சொன்னார்ல, அது இவங்களுக்கு தான். எனக்கு எதுவுமே சரியா படல. இந்த நேரம் பார்த்து இவர் வேற ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காரு. கன்னிப்பொண்களை வர சொல்லுங்க. வர சொல்றேன். ஏய் வர சொல்லு. மா எல்லாரும் வாங்க. போங்க வாங்கம்மா, சீக்கிரம் வாங்க. மாங்கல்யத்தை எடுத்து கொடுங்க. என் புள்ளைய மாட்டி விட்டுட்டு இவர் எஸ்கேப் ஆயிட்டாரு.
இப்போ என்னன்னு பாருண்ணா. ஏய் ஏய் என்னாச்சுடி? ஏய் எழுந்துருடி. என்னாச்சு? பசியில மயங்கிட்டான்னு நினைக்கிறேன். யோ ஆ? சீக்கிரம் எழுப்பியா. சரிம்மா. அந்த பொண்ணுக்கு என்னாச்சு? எந்திரிமா. எழுப்பு மா. சீக்கிரம். அந்த பொண்ணை தூக்கிட்டு போங்க. சாமி இவதான் 9வது பொண்ணு. ஆமாமா, அது உதவாது. தயவு செஞ்சு தூக்கிட்டு போங்க. ஐயோ சாமி மா எந்திரிமா. எழுப்பியா. இதுவ பாத்து எழுப்பாத. போமா. இப்ப என்ன சாமி பண்றது? இங்க யாராவது கன்னி பெண்கள் இருக்காங்களா? ஏமா, உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைல? அப்ப நல்லதா போச்சு. வாமா, வந்து தாலி தானத்தை வாங்கிக்க. ஏமா இப்படி யோசிக்கிற? வந்து வாங்கிட்டு போமா. இது உன்னை தேடி வந்திருக்கு. யோசிக்காம வந்து வாங்கிக்கமா. கொஞ்சம் இருங்க சாமி, நாங்க வேற ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணி தரோம். இருக்கிறது 10 நிமிஷம். அதுக்குள்ள எங்க போய் ஆளை பிடிப்பீங்க? இல்ல அதுக்குள்ள நான் ஆளை ஏற்பாடு பண்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சீக்கிரம். ஏய் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் 5 நிமிஷத்துல வேற ஒரு கன்னி பொண்ணை கொண்டு வந்து இங்க நிறுத்தணும். புரியுதா? எல்லாரும் ஒரே இடத்துக்கு போகாதீங்கடா. ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடுங்க. போங்க. சரிங்கம்மா, வாங்கடா. இவனுங்க எல்லாம் எங்க இருந்து வரானுங்களோ தெரியல. ச்சே. மா மா. என்ன? பாவமா, அவன் எந்திரிக்கிற மாதிரி தெரியலமா. நான் வேணா ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு வந்துடுறேம்மா. நீ ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ, இல்ல மார்ச்சுவரிக்கு கூட்டிட்டு போ. எங்கேயாவது போய் தொலை. போயா. வந்து சேர்றானுங்க பாரு. ஏய் சொல்லு. இந்த பக்கம் போ. நீ இந்த பக்கமா போ. சரி. திரும்ப திரும்ப சொல்றேன், கல்யாணம் ஆன பொண்ணுங்கல்ல கன்னி பொண்ணுங்க. சரி. சீக்கிரமா போய் கூட்டு வாங்க. போங்க. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பொண்ணு கூட வரலையே. கொஞ்சம் நில்லுமா. அது வந்து யாராச்சும் வாங்கல வாங்கல, என் செயினை பறிக்க வந்துட்டு இருக்கான். வாங்கல யாராச்சும் வாங்கல. அடச்சி, கழுத்துல செயினே இல்ல, செயினை பறிக்க வரான்னு என்கிட்ட கத்திட்டு இருக்கா. செயின் என்ற கோபத்துல என் கழுத்தை அறுத்துட்டீங்கன்னா என்ன பண்றது? ஐயோ யாராச்சும் வாங்கல வாங்கல, மா, யாராச்சும் தாயே வாங்கல. நீ கிளம்புமா. ப்ளீஸ் யாராச்சும் வாங்கல. ஏமா, பக்கத்துல ஒரு வீட்டுல ஏழை கன்னி பெண்களுக்கு தாலி தானம் பண்ணிட்டு இருக்காங்க. இஷ்டம் இருந்தா கலந்துட்டு போமா. தங்க தாலி தருவாங்க. தங்கமா? ஆமாமா, எப்படியும் ஒரு 1/2 பவுனாவது இருக்குமா. ஒரு நிமிஷம் இருங்க, எங்க வீட்டுக்கார கேட்டு சொல்றேன். என்னங்க இங்க வாங்க. என்னம்மா? என்னங்க அங்க தங்கத்துல தாலியை ஃப்ரீயா தராங்களாம், போய் வாங்கிட்டு வரலாமா? பிரியாவா? ஆமாங்க, இவர் உன் புருஷனா? என் புருஷன் தான். அடா மூதேவி, நான் கன்னி பெண்களுக்குன்னு சொல்லிட்டு இருக்க, வாயை மட்டும் கேட்டுட்டு இருக்க. மூஞ்ச பாரு. டேய், யார பார்த்து மூதேவி சொல்ற? டேய் நில்றா. அம்மா, பக்கத்துல தங்கத்துல தாலி ஃப்ரீயா தராங்களாம். நீ என் கூட வரையா வாங்கிட்டு வந்துடலாம். பா, தங்கத்துல தாலி தரேன்னு போய் சொல்லி எனக்கு அடுத்த பாக்குறான்ப்பா. ஏமா, இதெல்லாம் நிஜம்தாமா. அப்பா சீக்கிரம் வாப்பா. ஏமா, நிஜம்தாமா. ஏய், யாரா இது? என் பொண்ணை கடத்த பார்க்கறது? நிஜம்தாமா. ஐயோ, ஏய், யாரா இது? ஏய், நில்றா. ஏய், நில்லுங்கறல. ஏய், டேய், நில்றா. டேய், மவனே தப்பிச்சியா? கையில கிடைச்ச கண்டம் துண்டமா இருப்ப. என்னங்கடி திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி
கத்தவும் முடியாம பொறுத்துக்கவும் முடியாம அவஸ்தைப்படுறீங்களா? படுங்க படுங்க. பூங்கொடிக்கு தாலி தானம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அவ வாங்காம வேற யாரும் வாங்க முடியாது. பூங்கொடி வாங்கறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். அந்த அருமை உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க எப்படி இருக்க போறீங்க? நீங்க கொடுத்திருந்தாலும் நான் அதை வாங்க விட்டுருக்க மாட்டேங்கிறது வேற கதை. ஏய் என்னடாச்சு? ஒருத்தையும் கிடைக்கலடா. அண்ணே இது ஒரு ஆபத்தான வேலை மாதிரி தெரியுதுண்ணே. எவ்வளவு நம்ம மூஞ்ச பார்த்து நம்ப மாட்டேங்கிறானே. டேய் அந்த அம்மா வேற ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்கடா. ஏதாவது காய்கறி வாங்கிட்டு வாடானா கூட வாங்கிட்டு வந்துடலாம். கன்னி பொண்ணுல கேக்குறாங்க அவங்க. நம்ம முகத்தை பார்த்ததும் அவங்க ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்கண்ணே. இப்போ என்ன பண்றதுன்னே தெரியலண்ணே. ஐயோ என்னடா பண்றது இப்போ? ஏய் ஒருத்தி வராடா. அந்த பொண்ணை எப்படி அமுக்குறேன்னு மட்டும் இப்ப பாரு. மேடம் ஒரு நிமிஷம். என்ன மேடம்னு கூப்பிடுற அளவுக்கு எனக்கு ஒன்றும் வயசாகல, சொல்லுங்க. உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் ஒரு விஷயத்த சொல்றேன். இங்க இருந்து 3வது தெருல ஒரு பூஜை நடக்குது. அதுல கன்னி பொண்ணுங்களுக்கு இலவசமா தங்கத்துல தாலி கொடுக்குறாங்க. சரி. ஒரு 5 நிமிஷம் வந்தீங்கன்னா தாலி வாங்கிட்டு போயிடலாம். ரொம்ப அவசரம், முகூர்த்த நேரம் முடிய போகுது. 5 நிமிஷம் இல்ல 50 நிமிஷம் கூட இருக்கேன். ஆனா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு தாலி தானம் கொடுப்பீங்களா? அவசரம்னு வேற சொல்றீங்க. நான் வேணா என்னோட தாலியை ஜாக்கெட்ல மறைச்சுக்குவா? அந்த அம்மா வேற ஃபோன் பண்ணுது. சரி வாங்கம்மா. எங்க போற? இல்லம்மா, யாராவது வராங்களா என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரேன். அத பாக்கறதுக்கு இங்க 1000 பேர் இருக்காங்க. உனக்கு எதுக்கு சிரமம்? நீ ஓரமா நின்னு வேடிக்கை மட்டும் பாரு. ராஜம்மா என்ன ஆச்சு? பசங்க போயிருக்காங்க பார்வதி, வந்துருவாங்க. ஒண்ணுத்துக்கும் உதவாத ரவுடி பசங்களை வேலைக்கு வச்சிட்டு இருந்தா இப்படி எல்லாம் தான் நடக்கும். உங்ககிட்ட நல்ல மூஞ்சோட ஒருத்தனாவது இருக்கானா? சரி நிறுத்து. இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டனா? அம்மா இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. ஐயோ இதோ இப்ப வந்துருவாங்க சாமி. சீக்கிரமா. வாங்கம்மா, இந்த வீடு தாம்மா. உள்ள போங்க. சாமி பொண்ணு வந்துருச்சு சாமி. அந்த தட்டுல மாங்கனி வச்சு கொடுங்க. அதை எடுத்து கொடு. கலசத்தை தொட்டு கும்பிட்டு வாங்கிக்கமா. மா தொடாத. கலசத்தை தொடாத. சாமி நேரம் முடிய போகுது. இவளை ஏன் தடுக்கிறீங்க? நேரம் முடிஞ்சு போச்சு. உங்க நேரம் முடிஞ்சு போச்சு. 2 நிமிஷம் தானே, அதான் வந்துட்டால. கன்னி பொண்ணை கூட்டி வர சொன்னா கன்னி கலைஞ்ச பொண்ணை கூட்டி வந்திருக்கீங்க. அவங்க கழுத்துல தாலி இருக்கு, கால்ல மெட்டி இருக்கு. அவங்களுக்கு போய் தாலியை கொடுக்குறீங்க. எதுக்காக பூஜை பண்ணமோ அந்த பூஜை பலிக்க போறது இல்ல. ஏன் சாமி இப்படி சபிக்கிறீங்க? சபிக்கலமா, கவலையில சொல்றேன். இவ்வளவு பெரிய பூஜையை செஞ்சுட்டு 9 கன்னி பெண்கள் கூட்டி வர முடியல. ஏய் இங்க வா. என்னம்மா? என்னடா இது? இல்லம்மா, கன்னி பொண்ணுன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் எப்படி தாலி வந்துச்சு? ஏய் உனக்கு பணம் வேணும், நகை வேணும்னா என்கிட்ட கேட்க வேண்டியதானே?
எதுக்கா இப்படி போய் சொல்லிட்டு வந்த? என் புருஷன் ஓடி போயிட்டாம்மா. தாலி கட்டின அன்னையில இருந்து தனியா தாம்மா வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனாலதாம்மா கன்னி பொண்ணுன்னு சொன்னேன். சீ, போடி வெளியே. மா வாமா. சரி நான் வர்றேம்மா. சாமி, இதுக்கு வேற பரிகாரம் இல்லைங்களா? பரிகாரத்துக்கு ஏதுமா பரிகாரம்? சரி சாமி, உங்க தட்சணையை வாங்கிட்டு போங்க. ராஜம்மா, பரிகாரத்தை பாதியில விட்டு போறதே பாவம். அதை விட அதுல தட்சணை வாங்குறது இன்னும் பாவம். அதனாலதான் சொல்றேன், அது எனக்கு வேண்டாம். அந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. இந்த பரிகாரம் நல்லபடியா முடிஞ்சிருக்க வேண்டியது நீங்களே கெடுத்துட்டீங்க. ஐயோ சாமி, அந்த பொண்ணு மயக்கடிச்சு விழுவான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? அவளை விடுங்க. இந்த பொண்ணு கொடுத்திருந்தா பூஜை நல்லபடியா முடிஞ்சிருக்கும். இந்த பொண்ணுக்கு இருந்த திருமண தடை நீங்க இருக்கும். இவ்வளவு பெரிய பூஜையை பண்ணி எல்லாத்தையும் நீங்க கெடுத்துட்டீங்களே. விதியை மதியால வெல்றதுக்கு தான் ஜோசியம், ஜாதகம், பரிகாரம் இது எல்லாம். மதிய விதியால தோக்கடிச்சிட்டீங்க. ஏன்னா விதி வலியுது. நான் வர்றேம்மா. ஐயோ சாமி, மேடம், நான் துணி கடையிலேருந்து வரேன் மேடம். நீங்கள் வாங்கின முகூர்த்த புடவை வேலைக்காரங்க கட்டிக்கிட்டாங்கன்னு அதே புடவை அதே டிசைனில் கொண்டு வந்திருக்கேன் மேடம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் அபசகுனம். ஏன் தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க? நடக்கிறது எல்லாமே தப்புக்கு மேல தப்பா நடந்துட்டு இருக்கும் போது நான் பண்றது மட்டும் தப்பா? ஏன் எனக்கு மட்டும் இப்படிதான் நடக்குது? நான் ஜீவாவை ஆசைப்பட்டு தப்பா? கல்யாணம் பண்ண நினைச்சது தப்பா? இல்ல நான் போறதுல தப்பா? இல்ல நான் உயிரோட இருக்கிறதா தப்பு? நான் உயிரோட இருக்கிறதே தப்பு. சீக்கிரமா அவளை போய் காப்பாத்துங்க. தீபி நில்லு. தீபி, தீபி கதவு தரமா? என்ன பண்றீங்க? தீபி, என்ன பண்றீங்க? தீபி, கதவு தரமா? தீபி, சொன்ன கேளு. தீபி, கதவு தர. தீபி, கதவு தர. தீபி.